ஹாஸ்பிட்டல்லாம் போலாம் அப்படின்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் தூங்கிட்டு இருந்தா, திடீர்னு தூங்கிட்டு இருந்தவன் எந்திரிச்சு நீ எங்க போன அப்படிங்கிற, நான் எங்கடி போனேன் அப்படிங்கிற, நீ இல்லை நீ எங்கேயோ போதுங்க. காலையிலே பாசத்தெல்லாம் பொழிஞ்சு போதும், ஒரு சாப்பாடை ரெடி பண்ணு அப்படின்னா பார்த்தீங்கன்னா நான் செம்மையா போயிருந்துரு. திரும்பி நான் எங்கேயோ துணி துவைச்சேன், தண்ணி பிடிச்சேன், ஜாமான் கவன அதை பண்ண இதை பண்ண அப்படி காய்ங்க. குட் மார்னிங். காலையில் வரட்டி போட்டு கொடுப்பான்னு சொல்லி நானும் உட்காந்துருக்கோங்க. 1 மணி நேரமாக பாப்பா ஆட்டுங்கிறா, தண்ணியை பிடிச்சி வைங்கிறா. இவன் தம்மு கொண்டு அந்த டீயை வரட்டியை போட்டு கொடுக்கறதுக்கு நானும் என்னென்ன வேலை செய்ய முடியுமோ எல்லா வேலையும் தான் செஞ்சுட்டு உட்காந்துருக்கிறேன். வரட்டி டீயை ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ வரட்டி அத்தி டீ தான், ரெண்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சிவா ஆனால் இப்போ நான் மாதிரி ஒருத்தர் நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா காலையில் பிரியாணி சாப்பிட்றான்னு, இல்லை எனக்கு லெமன் சாதம் தான் வேணும்னு பையன் அடிச்சு பேசுறானா பார்த்துக்குங்களேன். லெமன் சாதம் புளி சாதம் ஃபேவரட். போதுங்க காலையிலே பாசத்தெல்லாம் பொழிஞ்சு போதும், ஒரு சாப்பாடை ரெடி பண்ணு. எந்திரிச்சதுலேருந்து போகிறான் வரான் பேகை மாட்டிட்டு. யாரோ கோளாறு, மணி 9 தான் ஆகுது, 9:30 தான் போகணும். ஸ்கூல் கொண்டு போகிறதுக்குள்ளே குள்ளே முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வேலையெல்லாம் முடிச்சு வச்சுருவாங்க. ஏன்னா பாப்போம் கத்த ஆரம்பிக்கிறா. நான் என்ன தான் பக்கத்தில் உட்காந்து கொஞ்சம் நேரம் வந்து என் ஒய்ஃபு பக்கத்தில் இருந்தேன். அதை வந்துட்டமா பிள்ளை சீக்கிரம் வா. என்ன பண்ற? காலையிலே வந்து குரங்கு எங்கள் வீட்டில் கீரையெல்லாம் வந்து வினாக்கிடுச்சுங்க பாருங்களா. சே புத்தி வளைச்சுங்க. அவ்வளோ பூவு காயோட எல்லாத்தையும் காலையிலே எனக்கு என்னன்னு உடச்சி போட்டு போயிட்டாங்க பாருங்க. இவ்வளோ பெரிய காய் வந்துருச்சு. அப்புறம் வந்து இதை எடுத்து சரி சாம்பார் வச்சுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதான் மேடம் வந்து காலையிலே நான் எங்கேயோ துணி துவைச்சேன், தண்ணி பிடிச்சேன், ஜாமான் கவன அதை பண்ண இதை பண்ண அப்படின்னு கதை விட்டுட்டு ஒரு சம்பவம் இப்போ பண்ணாங்க குள்ளாயி. நான் இங்கே வெளியில் கொஞ்சம் போயிட்டு வந்தேன். சரி கதவை வந்து எப்பயுமே நார்மலாக திறப்பேன். ஷூ அப்படின்னா பார்த்தீங்கன்னா நான் செம்மையாக போயிருந்துரு. திரும்பி பிடிச்சி என்னடா மத்தா 2 குரங்கு இப்போ தான் உள்ளே இருந்து பூச்சி ஓடிச்சு. அதனால என் கையில் முடி நிறையா இருக்கான். குரங்குன்னு நினச்சிட்டாங்களா மேடம். எப்பவுமே குரங்கு வந்து ஸ்லோவா கதவை அப்படிதாங்க திறக்கும், மெதுவா திறக்கும். திடீர்னு திறந்த உடனே செம்மையா கத்துற ஷோ அப்புறமே மூஞ்ச பார்த்து இவன் கத்த மாத்தி என் பையன் வேற பயத்துல ஒரு மூலிகை அவன் ஏஞ்சி அந்த பக்கம் ஓடுறான். அப்புறம் நைட்டு ஒரு கனவு கண்டன்னு சொன்ன பாத்தீங்களா. நைட்டு ஒரு 12:45 1 மணி இருக்குன்னு வச்சுங்களேன். நான் தூங்கவே இல்லை, இவன் தூங்கிட்டு இருந்தா. திடீர்னு தூங்கிட்டு இருந்தவன் எந்திரிச்சு நீ எங்க போன அப்படிங்கிற, நான் எங்கடி போனேன் அப்படிங்கிற, நீ இல்லை நீ எங்கேயோ போயிட்டு வந்திருக்க, எனக்கு இந்த மாதிரி கெட்ட கனவா வருது. இந்த மாதிரி நான் இது வெளியே என் வயசுல கனவே கண்டதில்லை. இது காரணம் நீ வெளியில போனதுதான். அப்படி இப்படி வேற அளந்து விடுறான். நைட்டு என்ன பயமுறுத்தி உட்காந்து அளந்து விடுறேன். எனக்கு வந்ததை நான் சொன்னேன், அவ்வளவுதான். சரி என்னதான் வந்து சொன்னான். ரொம்ப விசித்திரமா இருக்கு சொல்ற கனவுலாம். இவன் அந்த மாதிரி யோசிச்சுட்டு படுக்க வாய்ப்பு இல்லைங்க. ஆனா அந்த மாதிரி கனவுலாம் வந்துதாமா ஆழ் மனசுல ஒருவேளை அந்த விஷயம்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன இத்தனை ஸ்டோரியா எப்படி தெரியுமாங்க வருது? இருங்க வர பாப்பாவை நல்லா படுக்க வச்சுக்க. அது எப்படி கனவு வந்துச்சுன்னாங்க, ஃபர்ஸ்ட் நான் எங்கேயோ நாவப்பழம் பொறுக்கிற மாதிரி பொறுக்கிட்டு இருக்கும்போதே சிவா வந்து ஒடியாரான். செருப்பு போடாமல் இதுக்கு வந்து போய் செருப்பு போட்டுவா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிட்டேன். பொறுக்கவே ஒரு வாய்க்கால் ஆட்டம் இருக்கு, புதக்குழி மாதிரி, அது உள்ள அடிச்சுட்டு போயிட்டேன். என்னை காப்பாற்ற 2 பேர் வந்தாங்க, அவங்களையும் பிடிச்சி இழுத்துட்டேன் வாய்க்கால் உள்ள. அப்புறமே என்னை காப்பாத்தினாங்களா, காப்பாத்தி ரொம்ப நேரம் மயக்கத்திலே இருந்திருப்பேன் நாட்டுக்கு. நான் என்ன நினைச்சிட்டேன் நம்ம போயிட்டோம். தூங்கிட்டு இருந்த மயக்கத்துல இருந்தாங்களா. கற்பனை பண்ணி சும்மா பைத்தியம் மாட்டா. கனவுக்குள்ள சொல்றேன். அப்புறம் எந்திரிச்சுட்டோம் நாங்க. அப்புறமே என்ன கனவு வருதுன்னா, எப்படின்னா சொல்லிட்டு இருந்தேன், எங்க பாட்டி வந்து சில்வர் குடம் புதுசா கவரோட எடுத்துட்டு வந்து வா போலாம் அப்படின்னு. நான் எப்போ உங்க கூட வரேன்னு சொன்னேன், என் புருஷன்லாம் வரல அப்படின்னு சொல்றேன். அப்புறம் சும்மா சொன்ன கேள்வி இரு வரும் அப்படின்னு சொன்னோடனே கயிறு ஒண்ணு அந்த குடத்தெல்லாம் கட்டி எடுத்துட்டு போறதுக்கு கேட்டாங்க. நானும் தேடி ஒரு கயிறு எடுத்து கொடுத்தேன், அது ஒரு 2ஆங்க. அப்புறம் என்ன அப்புறம் ஏதோ ஒரு கார்ல வந்து ஒருத்தவங்க இறந்து போனவங்கள வச்சுட்டு அவங்க வந்து வெள்ளை புடைய கட்டிட்டு வெள்ளை புடவைல இந்த இதெல்லாம் ஈர துணியோட வந்து நின்னுட்டு இப்படி பட்டை போட்டுட்டு வந்து நின்னு அவங்க வந்து கார் கேக்குறாங்க சொல்றாங்க. என் கனவுல வந்ததான் நான் சொல்றேன். கனவுலாம் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. கேட்டா கனவுல வர்றது நடந்துருமோ அப்படி இப்படி. நான் யாரா இருந்தாலுமே கெட்ட கனவு வந்தா உடனே எந்திரிச்சு அப்படிலாம் இருக்க கூடாது, அவங்களுக்கு மனசு உறுத்ததான் செய்யும். அந்த மாதிரி நானும் அது போலலாம் வந்துச்சுங்க. அப்புறமே எந்திரிச்சு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு திரும்ப படுத்து தூங்கினாங்க. அதாவது கடவுளை 100% நம்பினோன்னா கொஞ்சம் இந்த கெட்டதை வந்து ஒரு 50% நம்புவேன். முழுசாவும் நம்புவேன்னு சொல்ல மாட்டேன், ஒரு 50% நம்புவேன்.
பொண்ணு என்னையே பார்த்துட்டு இருக்கிறான், பேசிச்சு அவளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கிறான். அதனால சைலண்டா இருக்கிறா. இல்லைன்னா அழுது ஊரையே கூட்டு போடுவான். ஸ்நாக்ஸ் இல்லைன்னு ஏதாவது வாங்கிட்டு வர சொல்றாங்க. சிவாவுக்கு வாங்கணும் எடுத்துட்டு 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்புறம் நானும் என்ன பண்ணுவேன், சரி நமக்கும் சாப்பிடலாமே நானும் தின்னுக்குறேன்னா நைட்டு அது காலியாகிடும். மறுநாள் காலையில் எழுஞ்சி திரும்ப என்னத்தை எடுத்துகிட்டு போகிறேன்னு தெரியல சிவாவுக்கு அப்படிமா. அவன் கோச்சிக்கிட்டு நான் அவளே எடுத்துகிட்டு போகிறேன்னு கொட்டிட்டு திரும்ப சாயங்காலம் எடுத்து வந்து பாவமாக உட்காந்துருப்பான். இது மாதிரி தான் பண்ணுறது. கோழி கூற சத்தம் உங்களுக்கு கேட்குதா? என் வீட்டில் மட்டும்தான் மணிக்கு ஒரு டைம் கோழி கூடும். தூங்கவே முடியல என்னால். 2 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடும் கத்துற சத்தம். இவ எந்திரிச்சிருவாளோன்னு எனக்கு பயந்தாங்க முடியாது. அப்புறம் எப்போ கனவு வந்தாலுமே எங்கள் அம்மா கிட்ட கேட்பாங்க, இன்னும் கேட்கல அவங்க கிட்ட. ரெண்டு பைத்தியமா வரட்டிக்க போட்டு பெரிய தமிழர் எனக்கு உனக்கு சண்டை போட்டுருவாங்க பாருங்க. அவங்க மூடி வச்சா யாரும் அடிச்சுக்காங்க குடிக்கமா இவங்களை திருத்த முடியாது. முன்னாடி என்ன பழம்புறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன எந்த நேரமும் வீட்டுக்குள்ள கிச்சன்லாம் அங்கங்க எடுத்துட்டு இருக்கோம். சரி வாடி கண்டென்ட் பண்ணலாம்னா யாரு கேமரா எடுக்கிறதுன்னு கேட்கறா. எங்கேயாவது போகணுமானா எங்க போறதுங்கிறா. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இல்லை அப்படி அப்படிங்கிற எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்றாங்க. சிவாவுக்கு பழைய சாதங்க சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கேன் சாமின்னு சொன்னா கேட்க. பழைய சாதம் வேணுமா? இப்பதான் கீரை குழம்பு வச்சுட்டு இருக்கேன். நைட்டு நாங்க பட்ட பாடு விடிய தூங்கவே இல்லைங்க. சிவாவுக்கு உடம்பு சரியில்லை, வாந்தி எடுக்கிறான். நெஞ்சு வலிக்குதுன்னு தான் சொன்னான். நெஞ்சு வலிக்குதா என்ன இந்த வயசுல நெஞ்சு வலின்னு இப்படியே தடவிட்டே படுத்துக்கலாம். என்னடா ஆச்சு பயந்துட்டு ஆஸ்பத்திரி போலாமானாலும் அப்புறம் ஆமா ஹாஸ்பிட்டல்லாம் போகலாம் அப்படின்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு வாந்தி வருதுன்னு எடுத்தான். திரும்ப எலுமிச்சை மரம் புழிஞ்சு கொடுத்தோம். வேற அந்நேரத்துக்கு ஓம தண்ணி கூட இல்லை, கடைலாம் மூடி போச்சு. மணி 11:45 இருக்கும். அப்புறமே திரும்ப எலுமிச்சை மரம் கொடுத்துட்டு போய் தூங்கினான். தூங்கி ஒரு 5 நிமிஷம் தான் அது தூங்கலான்னு படுத்தோம் நாங்களும். உடனே திரும்ப வாந்தி எடுத்தோம். நான் விடிய தூங்கவே இல்லைங்க. தூங்கலைங்கிறது வருத்தம் இல்லைங்க, எனக்கு அப்படியே ஒன்றுமே சொல்ல முடியல. என்னடா இது நம்ம தான் அப்படியே இருக்குமே, பிள்ளைக்கு இது மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு மூஞ்செல்லாம் பாருங்களேன் அப்படி பன்னாட பரதேசமாக இருக்கணும். அதுக்கு காரணம் ஒன்று என் பொண்ணு முன்னெல்லாம் சிக்கல் பண்ணிட்டோம். இப்போ பரவாயில்ல மேடம், அவங்க எந்த விதத்தையும் எங்களுக்கு தொல்லை கொடுக்குறதில்ல. பசி எடுத்தால் பொண்ணு கத்திட்டு இருப்போம், அவ்வளோதான். நைட்டெல்லாம் எங்களை அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் காலையிலே அவனுக்கு பழைய சோறு கொடுக்க சொல்கிறேன். காலையிலே என்ன கேட்குறான், டீ கேட்குறான். வரட்டி போட போனால் எனக்கு கொடுங்குறான், அவ்வளோ போய் அடிக்கிறான். அதனால தான் எதுவுமே பண்ணல, நாங்கள் செவனேன்னு உட்காந்துட்டோம். எனக்கு தலை வலிக்கு வாட்டியாவது குடிக்கலான்னு நான் பார்க்குறேன், அவன் கூட மாட்டேங்கிறான். எங்கள் பழப்பு தான் எனக்கு முடியாது மோசமாக போயிட்டே இருக்குது. இந்த குருவி சத்தெல்லாம் கேட்டால் எனக்கு அம்பாரா ஞாபகம் வந்துருங்க. இந்த கேட்குது அவ்வளோ எனக்கு சின்ன வயசில் இருக்கும்போது இந்த சத்தெல்லாம் காலையில் தூங்கி எழுந்து அந்த குருவி தான் எங்களை எழுப்பியே விடும். எத்தனையோ வருஷம் ஆகிப்போச்சு. நிறைய மிஸ் பண்ணுறேங்க லைஃப்பில் நான். துவைச்சிருந்து கீழே போடுங்க அப்படிதான். எனக்கு 2 வேலை ஏற்கனவே 1008 வேலை இருக்குது. பெட்ஷீட்லாம் நைட்டு பாயிலெலாம் வாமிட் பண்ணிட்டேன். பெட்ஷீட்லாம் வாமிட் எல்லாத்தையுமே துவைக்கணும். அவ்வளோதாங்க. என் டாக்டர் வந்து திரும்ப அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த முருங்கைக்கீரை இதெல்லாம் எப்போ செய்யறாலும் சாப்பிட்டு போகணும். சோறு திங்கவும் சிந்தனை வர மாட்டேங்குது, வேறு எந்த வேலையும் சிந்தனை வர மாட்டேங்குது. அது மற்றவங்கெல்லாம் சமாளிச்சுறாங்க. எங்களுக்கு வந்து அதிசய குழந்தைகள் 2ம் வந்து என்னென்னலாம் இப்படிலாம் பிரச்சனை வரணுமோ அப்படியெல்லாம் எங்களுக்கு மட்டும் பிரச்சனை வந்து செஞ்சுருக்கோம். குழந்தைங்க இதையும் சுற்றி சொல்கிறதுக்கு இல்லை. ஏன் பாய்.